நம்ம தோட்டத்துல இருந்து இந்த பூசணிக்காவை பறிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. இப்பதான் பாத்தீங்கன்னா லைட்டா எல்லோ கலரா மாற ஆரம்பிச்சிச்சு. சரி, இதை வச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு மட்டும் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு நேற்று நைட்டு தூங்கும் போதே வெள்ளை சோளத்துல கூழ் கிண்டி வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். இந்த பூசணிக்காய் எப்போ வாங்கினாலும் நான் பண்ற ஒரே ஒரு ரெசிபி பூசணிக்காய் பொரியல் மட்டும்தான். பட் இன்னைக்கு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டா வேலை ஈஸியா முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல தான் ரெசிபி தேடினேன். ஃபைனலி ஒரு ரெசிபி மாட்டுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இதுக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம், தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா எண்ணெயில வதக்கிட்டு ஒரு மிக்சர் ஜார்ல மாத்தி அதோட கொஞ்சம் தேங்காவும் சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காவை இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வீட்டு குழம்பு மசால் பொடி இதோட லைட்டா தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியையும் கரைச்சு ஊத்தி விட்டு உப்பும் போட்டு எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி. ஆக்சுவலி இதை வந்துட்டு நான் லஞ்சுக்கு தான் செஞ்சேன். பட் பிரேக்ஃபாஸ்ட்கே சாப்பிடணும் போல இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு.